பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்லையும் ஆண்டவர் அற்புதமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார். அவருடைய வார்த்தைகளின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறார். பாருங்க, அது எவ்வளோ சந்தோஷம். எங்கேயோ வசனம் இல்லாத காலம் ஒரு இருண்ட காலம். அப்படி நம்ம இருக்காம கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை நமக்கு அனுப்புறது அது மகா பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைவதற்கு ஒரு சந்தோஷமான ஒரு செழிப்பான நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் தான். பாருங்க, நம்ம வாழ வேண்டிய முறையை கர்த்தர் அவருடைய வார்த்தையில வச்சிருக்கிறாரு. பாருங்க, வேற எந்த விதத்திலையும் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே நம்ம வாழ்றதுக்கான ஒரு சரியான நெறிமுறைய, அன்பான வழிமுறைய கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, இன்னைக்கு என்னோட டாபிக் குப்பைய தூர வீசிருங்க. தேவையில்லாத குப்பைகளை சேர்த்து நம்ம வச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் குப்பைகளை தூக்கி தூர வீச நாம் பழகி கொள்ளணும். பாருங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்றது எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து அநேக விசுவாச கிருபையின் போதகர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதை நான் எழுதி வைத்து நானும் கற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்கிறது எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான வேலையா இருக்கு. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த மீடியாக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். யூடியூப்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்படியாக நம்ம வார்த்தைகளை கற்றுக்கொள்றது ஒரு மகா பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். பாருங்க, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட பாருங்க, லூக்கா 10வது அதிகாரம், லூக்கா 10வது அதிகாரம் 38 42 வசனங்களும் நீங்க படிச்சுக்கோங்க. 4-5 வசனம் தான். லூக்கா 10வது அதிகாரம் 38 42. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க எடுத்து என்னோடு கூட படித்தீங்க அப்படின்னா, இல்ல வெளியே நீங்க டிராவல்ல இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால், தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த வார்த்தைகளை எடுத்து படிக்கும் பொழுது, இந்த சத்தியத்தை நாம் திரும்பவுமாக கேட்கும்போது அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுறது. நான் என்னுடைய செய்திகளையே நான் ஒரு 3-4 முறை ஒவ்வொரு நாளும் கேட்டுறேன். பாருங்க, நானே கற்றுக்கொள்றேன். ஆவியானவர் பேசுகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம். இங்கேயும் பாருங்க, ஏசாண்டவர் ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டில் 2 பெண்கள் இருக்காங்க, மார்த்தாள், மரியாள். அதுல ஒருத்தி கிச்சன்லயே இருப்பா. மார்த்தாள் அநேக காரியங்களை செய்து சமைச்சு எல்லாரையும் கவனிக்கிற வேலை. இந்த மரியாள் என்ன பண்ணா, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஏசாண்டவர் வந்தாலே போதும் ஓடி போய் அவர் பாதத்தருகே உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தா. பாருங்க, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நல்ல பங்கை தெரிந்து கொள்றோம், அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம். நம்ம பலவிதமான காரியங்களை குறித்து, வீட்டின் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி தவிக்கிறவர்களா இல்லாதபடி எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலையும் அதற்கு நடுவுல நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் அவருடைய வார்த்தையில நம்ம தியானமாயிருந்து நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி கொண்டு அந்த வார்த்தைகளையே நம்ம தியானமாக எடுத்துக்கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறது அது நம்ம வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வருது. பாருங்க, இங்க இந்த மார்த்தாள் என்ன பண்ணா, ஆண்டவர் வந்தாலே போய் அவ்வளோ காரியங்களை உட்காந்து சமைச்சிட்டு இருந்திருக்கா. ஆண்டவர் எப்படி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தார். அத்தனை ஜனங்கள், புருஷர்மார்கள் மட்டும் 5000 பேர். அப்போ மனைவிமார்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கும் நம்ம ஆண்டவர் போஷிக்கலையா? எல்லாரும் உட்கார்ந்து 3 நாள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அந்த விசுவாசம் இந்த மார்த்தாளுக்கு இல்லாம பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கா. பாருங்க, லூக்கா 10வது அதிகாரம் 38-39 வாசிக்கிறோம். பாருங்க, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இதை படிச்சுட்டு சொல்லுவாங்க, அப்போ உட்கார்ந்து பைபிளே படிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம சமைக்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாம். அதற்கு நான் தான் முதல்லயே சொன்னேன், நம்மளுடைய சூழ்நிலைகளின் மத்தியில, நம்மளுடைய வேலைகளின் மத்தியிலையும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்வதற்கான ஞானத்தை கொடுக்கிறாரு.
டைமை ஆசீர்வதித்து கொடுக்குறார். நீங்க அதை செய்து பார்க்கும்போது தெரியும். எப்பொழுதுமே பரபரப்பா இங்கேயும் அங்கேயும் நம்ம ஓடிட்டு தெரியாதபடி அவருடைய வார்த்தைகள்ல கொஞ்ச நேரம் எழுந்த உடனே நம்ம தியானமா இருந்து வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டே இருந்து போய் நம்ம வேலைகளை செய்யும் பொழுது அதுல நம்ம நிச்சயமா ஆசீர்வாதத்தை பார்ப்போம் பாருங்க. அதுல ஆண்டவர் எவ்வளவு ஒரு அழகா, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம்னா நம்ம வீணான கவலைகள்ல ஸ்ட்ரெஸ்ல நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்குதான் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு பாருங்க. 40வது வசனம் பாருங்க. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஏசாண்டவர்கிட்டயும் வந்து கேக்குறா, என் சகோதரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாம இங்க உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத குறிச்சு உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரேன்னு போய் கேக்குறா பாருங்க. எப்படி ஒரு சகோதரியா இருக்கான்னு. எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் அங்க போய் அவங்க ஒரு குற்றப்படுத்துறா. அவளை வர சொல்லுங்க ஆண்டவரே, நானே வேலை செஞ்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாதான் ஆண்டவர் அன்றைக்கு மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போயிருக்காரு பாருங்க. உட்கார்ந்து பல காரியங்களை நம்ம உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதுல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் உங்களுக்கு கவலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது? நான் ஒரு சில காரியங்களை எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நீங்க பிராக்டிக்கலா ஒரு சில காரியங்களை செய்து பாருங்க. நான் எழுதி வச்சிருக்கிறேன் என்னன்னா, இதெல்லாம் நம்ம கிறுக்கி தூக்கி தூர வீச போறோம். இதெல்லாம் குப்பைகள் பாருங்க. மாத ஆளுநர் பேமெண்ட்ஸை குறித்து பலவிதமான கவலைகள். அடுத்தது பயம் ஒரு கவலை. அப்புறம் கணவனை பற்றிய கவலை, மனைவியை பற்றிய கவலை, இந்த மாதிரி பலவிதமான கவலைகள். அடுத்தது குடும்ப கவலைகள், என்ன வேணா இருக்கலாம், குடும்ப கவலைகள். அப்புறம் பிள்ளைகளை குறித்த கவலைகள். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் குப்பை. இந்த மாதிரி குப்பைகள் எல்லாம் நம்ம மனசுல போட்டு உட்கார்ந்திருக்காதபடி இதற்காக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தைகளை எடுத்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ அந்த மாதிரி நாம் நல்ல பங்கை இந்த நாள்ல தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி இந்த குப்பைகள் எல்லாம் எடுத்து எழுதி குப்பைகள் என்ன பண்ண போறோம்? தூக்கி தூர வீச போறோம். இந்த குப்பைகள் திரும்பவுமாக நம்ம மனதை வந்து பாதிக்கிறது இல்லை. அப்ப நான் பேமெண்ட் கொடுக்க வேண்டாமா? பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்பட வேண்டாமா? என் கணவனை குறித்து கவலைப்பட வேண்டாமா? என் கணவன் மனம் திரும்ப வேண்டாமா? என் மனைவி மனம் திரும்ப வேண்டாமா? என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இது வசனம். நம்ம குடும்ப ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஆனா வசனம் என்ன அப்படின்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 இருக்கு பாருங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து நம்ம தேவைகளுக்காக அதே நாள் முழுவதும் தியானமா இருக்கிறது. பிசாசு வந்து என்ன நீ ஜெபம் பண்ணிட்டு பேசாம விட்டுட்ட, உன் புருஷனை பத்தி உனக்கு கவலை இல்லையா? உன் பிள்ளைகளை குறித்து கவலையில நீங்க மார்த்தாள் வந்து கேட்டால், ஆண்டவரே, மரியாள் வந்து எனக்கு வேலை செய்யாம இருக்கிறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? அவளை வந்து எனக்கு உதவி செய்யும்படி சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறா பாருங்க. பிசாசு அப்படி ஒருவேளை உங்களை வந்து தூண்டலாம், நீ என்ன இதை பத்தி கவலைப்படாம இருக்கான்னு சொல்லி. நீங்க பிசாசுக்கு சொல்லலங்கி பாரு, நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட எல்லாத்தையும் எழுதி என்ன பண்ணிட்டேன்? தூக்கி தூர போட்டுட்டேன். ஆண்டவர் மேல நான் வச்சுட்டேன். இந்த குப்பைகளை தூக்கி நான் மனசுல வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் நான் தூர போட்டுட்டேன், அவர் மேல வச்சுட்டேன். இந்த கவலைகள் எல்லாம் நான் அவர் மேல வச்சுட்டேன். பிலிப்பியர் 4:6-7 வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாத்தையும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்திட்டேன். பிசாசே அப்பாலே போ சாத்தானே, இந்த குப்பைகளை தூக்கி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? தூர வீசியாச்சு. திரும்பவும் அதை எடுத்து மைண்டுக்குள்ள நம்ம கொண்டு போறதில்லை. நான் ஒன்றுக்கும் கவலைப்பட போறதில்லை, எல்லாவற்றையும் நான் ஆண்டவர் மீது வைத்து விட்டேன். அதற்கான வசனங்களை எடுத்து நான் கிறிஸ்துவை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்ள போறேன். அவருடைய பாதத்தில் உட்காருவதை நான் தெரிந்து கொள்ள போறேன். மீதி எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் எனக்கு ஞானத்தையும் பலத்தையும் நேரத்தையும் கொடுப்பார். பிரியமானவர்களே, நீங்க ஞானமாய் வேலை செய்யறதுக்கு அவர் உதவி செய்வார். அதுதான் யோசுவாக்கு கற்றுக் கொடுத்தார். யோசுவா அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் பேரை வழி நடத்தணும். மோசேக்கு அப்புறம் ஒரு வாலிப பையன் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி நீ இரவும் பகலும் வார்த்தைகளை தியானித்து கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. நீங்க இதை செய்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி ஞானத்தை கொடுக்குறார், ஞாபக சக்தியை கொடுப்பார், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு பலத்தை கொடுப்பார், நேரத்தை கொடுப்பார். எல்லாமே நடக்கும் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தையில உட்கார்ந்து இருக்கிறவர்கள ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு தேவையானது ஒன்றே. பாருங்க, கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 41, 42 வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அற்புதமான ஜனங்களை, இன்றைக்கு நீங்க இந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. குப்பைகளையும் கவலைகளையும் தூக்கி தூர போட்டுருங்க. சந்தோஷம் சமாதானத்தோடு இருப்பீங்க. டென்ஷன் இருக்காது, பரபரப்பு இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.